ஃபாத்திமாக்கா, பன்னீர் மகாராணி மசாலா ரெசிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது பன்னீர் மகாராணி மசாலாவா? இல்லடா ஃபரானா, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறேன். அட ஆமாங்க ஃபாத்திமாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப். நீங்கள் இது பார்த்து ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபேன் ஆகிடுவீங்க. அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். அப்போ நான் ரெசிபி சீக்கிரமாக சொல்லி கூட ட்ரை பண்ணுறேன். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். ஸோ இங்கே நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 காஞ்ச மிளகா, 10 முந்திரி, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு அண்ட் 1/2 டீஸ்பூன் சீரகம் அண்ட் தென் ஒரு பிரியாணி இலை போட்டு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்ட் பண்ணி பியூரி பண்ணி வச்சுருந்தேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் மசாலா குறைப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த கிரேவிலேயே குக் ஆகட்டும். நம்ம வந்து அது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சோம் இல்லையா, ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் தான் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ நல்ல மசாலாஸ் ஃப்ரை பண்ணுவோமோ அவ்வளோ டேஸ்டியாக வரும் கிரேவி. ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் சேர்க்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கர்ட் ஸ்ப்ளிட் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கிரேவியோட டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. ப்ளஸ் கர்டை நல்லா பீட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி கர்ட் போட்ட உடனே சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எல்லா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் விருப்பம்தான். கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக போடுங்க, இல்லை கிரேவி நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தான் சேர்த்திருக்கேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் திக் கிரேவி தான் வேணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 300 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது டோட்டல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் டிசால்வ் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு பன்னீர் ஃப்ரை பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து 2 பச்சை மிளகாய் அண்ட் தென் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி விடுங்க. சூப்பரான பன்னீர் மகாராணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த பன்னீர் மசாலா செஞ்சு பரோட்டா, புல்கா, நான் ஆர் சப்பாத்தியில் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு பரோட்டா தான் செஞ்சேன். இப்போ பன்னீர் கிரேவி டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குல்ல? அட ஆமாடா ஃபரானா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீட்டில் எப்போவுமே செஞ்சதே கிடையாது பன்னீர் ரெசிபி. இது பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு இருக்குது. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபாத்திமாக்கா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.